Hi friends, welcome to Guru's Notification Channel. இன்றைக்கி மேட்ச் 7 இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறத எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்க போது, யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்க போகிறாங்க, அதை தாண்டி எந்த டீமுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதான் நேற்று நடந்த மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வலிச்சிருக்குங்க. ஸோ கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ஈஸியாக. ஸோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் குவிண்டன் டிகாக் கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு போயிடலாம். மேட்ச் 7 இது வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்களுக்கு தான் மேட்ச் நடக்க போகுது. மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் நடக்க போகுது. ஹைதராபாத் டீம் வந்து சன்ரைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ ப்ரெடிக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ நான் எப்பயும் போல் ஒரு 5 பிக்ஸ், இந்த 5 பேர் வந்து ரொம்ப கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மினிமம் கேரண்டி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது ஃபேண்டசி லீக்காக எதுக்காகவும் இல்லை, ஜஸ்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு எதனா ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ 5 பேர் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, அந்த எக்ஸைட்டிங் பிக்ஸ் என்னோடய சாய்ஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வித்தவுட் எனி டவுட்டு ட்ரவிஸ் ஹெட்டுங்க. ட்ரவிஸ் ஹெட் ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும், 30 ரன் அவர் ஆனாலே போதும், அந்த டீம் வேறு லெவலில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட டாப் 5 பேட்ஸ்மென்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரவிஸ் ஹெட், நெக்ஸ்ட்டு இஷான் கிஷன். இவர் மறக்கவே முடியாதுங்க. போன மேட்ச் வந்து ஒரு மேசிவ் இன்னிங்ஸ் வந்து விளையாடினார். வேறு லெவலில் இருந்தது அந்த இன்னிங்ஸ் பார்க்கவும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மராக அதாவது இன்றைக்கி மேட்ச்லையும் இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியில் நிக்கோலஸ் பூரன் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி கொண்ட ஒரு பேட்டருங்க. அவர் வந்து ஃபஸ்ட் மேட்ச் அதிலே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச்லேயும் பெருசாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட பேட்டிங் பவர் அந்த மாதிரிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேன், இவரையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது, அபிஷேக் சர்மா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மினிமம் கேரண்டி பிளேயர் தாங்க. எதர் வித் பேட் ஆர் பால் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பேட்டில் 70%னா போலிங்கில் விக்கெட்ஸ் எதுவும் இல்லைனா திடீர்னு வந்து உள்ளே போந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அது மாதிரி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து அந்த டீமுக்கு ரொம்ப கீயான பிளேயருங்க. இவரும் நம்ம பெஸ்ட்டு 5ல் இவரும் இருக்கார். அதுக்கடுத்து என்ரிச் கிளாசன். ஸோ கிளாசனோட கிளாஸ் எல்லாருக்குமே தெரியும், வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் அந்த இன்பிட்வீன் 13 to 20 ஓவர்ஸில் வந்தார்னா அவரோட கேமே வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவார். அது மாதிரி ஒரு பேட்டர் தான் கிளாசன். அவரும் இந்த டாப் 5 என்னோட பிக்ஸில் அவர் இருக்கார். இந்த 5 பேரும் மினிமம் கேரண்டி பிளேயர்ஸ். இதை தாண்டி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஒரு 5 மெம்பர்ஸ் சொன்னால் போதும் அப்படிங்கிறனால இந்த 5 பேரை நான் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எந்த டீமுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச், அதாவது இன்றைக்கி மேட்ச்சில் ஜெயிக்க போகிறது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65% சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் 35% எல்எஸ்ஜிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.